பேட் கேர்ள் வர்ஷா படத்தை இயக்கத்தில் அஞ்சலி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஓடிடி ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு. ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அடையிற ஜேர்னி, டீனேஜ்லேருந்து ஒரு 30-35 வயசு வரையும் போகிற விஷயத்தை ஒரு பெண் இயக்குனர் எடுத்திருக்காங்க. டீனேஜ் பொண்ணுக்கு ஏற்படுற ஆசாபாசங்கள், ஃபேமிலி என்ன சொன்னாலும் எதிர்த்து இந்த பொண்ணு போடுறது, முதல் காதல், முதல் முத்தம், முதல் செக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி காமிச்சிருக்காங்க. படத்தில் ப்ளஸ்ஸே அந்த பொண்ணோட நடிப்பு, அவங்க அம்மாவோட சாந்தி பிரியா அவங்களோட நடிப்பு, படத்தில் மியூசிக்கு, எடிட்டிங், கேமரா ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு. பொண்ணோ பையனோ ஒரு 14-18 வயசு வரையும் இருக்கும்போது அம்மா அப்பா அரவணைப்பில் தான் இருந்தாகணும். அந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப செல்ஃபிஷாக போகுது. படம் பெருசாக நம்ம ரொம்ப என்கேஜ் பண்ணாமல் அங்கங்கே அந்த பொண்ணோட காதல் தோல்வி, இவ எடுக்கிற முடிவுகள், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு பிட்ஸ் அண்ட் பீசஸாக நம்மளை கவருது. வடிவேல்கிட்ட ஒரு பொண்ணு, நான் வந்து தோட்டக்காரங்களை ஒதுங்கினேன், அதை வந்து ஒரு எஜமானம் பார்த்துட்டாரு, அவரோட பொண்ணை ஒரு தம்பி பார்த்துட்டாரு, தம்பி பார்த்தா பரவாயில்ல இவங்க கூட பொண்ணுன்னு பொண்ணு பார்க்குற இடத்துல ஒவ்வொரு ஆளோடையும் போன விஷயத்த சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கிற கதையை சீரியஸாக எடுத்த மாதிரி படம் இருக்குது. ஸோ இவங்க நடிப்பு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தாண்டி பெருசாக நம்ம என்கேஜ் பண்ணலை. கடைசியில் வந்து விட்டு படத்தில் கூட எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, இதில் அம்மா தான் முக்கியம், அம்மாவை லவ் பண்ணுறதெல்லாம் பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் ஓவராலாக எமோஷனல் ட்ராமாவை ஒரு பெண்ணாக இருந்து இந்த இவங்க லேடி நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம். பஞ்ச் லைன், பேட் கேர்ள், போல்ட் பட் நாட் பியூட்டிஃபுல், 2.25 ரேட்டிங்.